சிறு வயதில் நாம் பார்த்த கார்ட்டூன்கள் வெறும் பொழுதுபோக்கு என்று பலர் நினைக்கலாம். ஆனால் அவை நம் மனதிலும் வாழ்க்கையிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. அந்த வண்ணமயமான உலகங்கள், சிரிப்புக்கு அப்பால் பல விலைமதிப்பற்ற வாழ்க்கை பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றன. இந்த கார்ட்டூன்கள் நம் பார்வைகளை வடிவமைக்கும் சக்தி கொண்டவை. அவை நம்மை அறியாமலேயே வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ள வழிகாட்டுகின்றன. ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு சிறிய ஆசிரியரைப் போல நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. இன்று நாம் நம் மனதிற்கு நெருக்கமான அன்பான கார்ட்டூன் கதாபாத்திரங்களிடமிருந்து கற்றுக்கொண்ட 11 முக்கிய பாடங்களை பற்றி பேசப் போகிறோம். இந்த பாடங்கள் நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை பார்ப்போம். இந்த கதாபாத்திரங்கள் வெறும் கற்பனை அல்ல. அவை நம் வாழ்க்கையின் பிரதிபலிப்புகள். அவற்றின் மூலம் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் இன்றும் நம்முடன் இருக்கின்றன. போப்பாய் என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது கீரைதான். அந்த கீரையை சாப்பிட்டதும் போப்பாய் பலம் பெற்று எந்த சவாலையும் எதிர்கொள்வார். இது வெறும் கீரை பற்றிய கதை அல்ல. இது சுய முன்னேற்றத்திற்கான ஒரு குறியீடு. நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்வதன் மூலம் நாம் பெரியவர்களாகவும் சிறந்தவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் மாற முடியும். போப்பாய் கீரையை நம்பியது போல நாம் நம் திறமைகளையும் அறிவையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தடைகளை தாண்டிச் செல்ல நேர்மறையான மாற்றங்களை நம் வாழ்வில் கொண்டு வர வேண்டும். போப்பாய் போல நாமும் நம் பலவீனங்களை பலமாக மாற்ற முடியும். மஞ்ச், ஸ்கூபி டூ மற்றும் ஷாக்கி பயந்த சுபாவம் கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் எப்போதும் தங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து பயத்தை நேருக்கு நேர் எதிர்கொண்டார்கள். இது நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நம் தனிப்பட்ட அச்சங்களை எதிர்கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை ஸ்கூபி டூ நமக்கு காட்டுகிறது. பயம் இருந்தாலும் அதை தாண்டிச் செல்ல நாம் துணிய வேண்டும். நண்பர்களின் ஆதரவு எவ்வளவு மதிப்புமிக்கது என்பதையும் இது உணர்த்துகிறது. தனியாக பயப்படுவதை விட நண்பர்களுடன் சேர்ந்து பயத்தை எதிர்கொள்வது எளிது. ரிச்சி ரிச் உலகிலேயே பணக்கார சிறுவன். ஆனால் அவன் ஒருபோதும் தன் செல்வத்தை காட்டிக் கொண்டதில்லை. அவன் எப்போதும் பணிவாகவும் அமைதியாகவும் இருந்தான். பணம் இருந்தாலும் பணிவுடன் இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை ரிச்சி ரிச் நமக்கு காட்டினான். அவன் தன் பணத்தை சரியான காரணங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தினான். அமைதியான மனநிலையுடன் இருப்பது எந்த சூழ்நிலையையும் சிறப்பாக கையாள உதவும். ரிச்சி ரிச் போல நாமும் நம் செல்வத்தை நல்ல வழியில் பயன்படுத்த வேண்டும். டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூனில் ஜெர்ரி எப்போதும் டாமை விட ஒரு படி மேலே இருப்பான். அவன் தன் புத்திசாலித்தனத்தாலும் புதுமையான யோசனைகளாலும் டாமை ஏமாற்றுவான். புதுமைதான் வெற்றிக்கு முக்கியம் என்பதை ஜெர்ரி நமக்கு கற்றுக் கொடுத்தான். சவால்களை எதிர்கொள்ள நாம் புதிய வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் வளமான சிந்தனையுடன் செயல்படுவது அவசியம். ஜெர்ரி போல நாம் சாத்தியமற்றதாக தோன்றும் சவால்களையும் சமாளிக்க முடியும். ஜானி பிராவோவுக்கு எப்போதும் நிராகரிப்புகள் தான் கிடைக்கும். ஆனால் அவன் ஒருபோதும் தன் தன்னம்பிக்கையை இழந்ததில்லை. அவன் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பான். தொடர்ந்து முயற்சி செய்வது எவ்வளவு முக்கியம் என்பதை ஜானி பிராவோ நமக்கு காட்டுகிறார். நிராகரிப்புகள் வந்தாலும் நாம் மனம் தளரக்கூடாது. தன்னம்பிக்கையுடன் இருப்பது நம் இலக்குகளை அடைய உதவும். ஜானி பிராவோ போல நாம் ஒருபோதும் கைவிடக்கூடாது. ஸ்பாஞ்ச்பாப் ஸ்கொயர்பேண்டஸ் எவ்வளவு எதிர்மறையான சூழ்நிலையிலும் நம்பிக்கையுடன் இருப்பான். அவன் எப்போதும் வாழ்க்கையின் பிரகாசமான பக்கத்தை பார்ப்பான். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையுடன் இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை ஸ்பாஞ்ச்பாப் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். எதிர்மறை எண்ணங்களை ஒதுக்கித் தள்ள வேண்டும். பிரகாசமான பக்கத்தை கண்டுபிடிப்பது நம் மனதை அமைதிப்படுத்தும். ஸ்பாஞ்ச்பாப் போல நாம் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. போகிமான் உலகில் ஆஷ் மற்றும் பிகாச்சு எப்போதும் சிறந்தவர்களாக இருக்க முயற்சிப்பார்கள். அவர்கள் தங்கள் வரம்புகளை தாண்டிச் சென்று சிறப்பிற்காக பாடுபடுவார்கள். சிறப்பிற்காக பாடுபடுவது எவ்வளவு முக்கியம் என்பதை போகிமான் நமக்கு உணர்த்துகிறது. நாம் எப்போதும் நம் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். சாதாரண நிலையை தாண்டிச் சென்று நம் இலக்குகளை அடைய வேண்டும். போகிமான் போல நாம் எப்போதும் நம்மை மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ட்வீட்டி பேர்ட் ஒரு சிறிய பறவை. ஆனால் அது சில்வெஸ்டர் பூனையை எப்போதும் ஏமாற்றிவிடும். அதன் அளவு முக்கியமல்ல, அதன் விரைவான சிந்தனைதான் முக்கியம். அளவு ஒரு பொருட்டல்ல என்பதை ட்வீட்டி பேர்ட் நிரூபித்தது. விரைவான சிந்தனை எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க உதவும். வேகமாக மாறும் உலகில் தகவமைப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை இது காட்டுகிறது. ட்வீட்டி போல நாம் எந்த சூழ்நிலைக்கும் ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும்.
ஃபைண்டிங் நெமோ படத்தில் நெமோ தன் தந்தையை தேடி ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்கிறது. இந்த பயணம் மீள்தன்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. வாழ்க்கை பின்னடைவுகளை கொடுத்தாலும் தொடர்ந்து முன்னேறிச் செல்வது எவ்வளவு முக்கியம் என்பதை நெமோவின் பயணம் காட்டுகிறது. நீந்திக் கொண்டே இரு என்ற மந்திரம் நமக்கு வழிகாட்டுகிறது. எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் நாம் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. நெமோ போல நாம் எந்த சவாலையும் எதிர்கொள்ளத் தயாராக இருக்க வேண்டும். பக்ஸ் பன்னி தன் குறைகளை ஏற்றுக்கொண்டு அதை பற்றிய நகைச்சுவையாக பேசுவான். அவன் தன்னைத்தானே ஏற்றுக்கொள்வதன் முக்கியத்துவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். நம் குறைபாடுகளை ஏற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை பக்ஸ் பன்னி நமக்கு காட்டுகிறது. யாரும் சரியானவர்கள் அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். நம்மை நாமே ஏற்றுக்கொள்வது தன்னம்பிக்கையை வளர்க்கும். பக்ஸ் பன்னி போல நாம் நம் குறைபாடுகளையும் நேசிக்க வேண்டும். வின்னி தி பூ மற்றும் அதன் நண்பர்கள் அன்பு, பொறுமை மற்றும் கருணையின் உருவங்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பார்கள். அன்பு, பொறுமை மற்றும் கருணை போன்ற நற்பண்புகள் எவ்வளவு முக்கியம் என்பதை வின்னி தி பூ நமக்கு காட்டுகிறது. இவை நம் உறவுகளை வலுப்படுத்தும். மற்றவர்கள் மீது கருணை காட்டுவது நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். வின்னி தி பூ போல நாம் மற்றவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவ வேண்டும். இந்த கார்ட்டூன் கதாபாத்திரங்கள் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அவை காலத்தால் அழியாத ஞானத்தை நமக்கு வழங்குகின்றன. அவை நம் வாழ்க்கைக்கு தேவையான பல பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றன. இந்த பாடங்கள் எல்லா வயதினருக்கும் பொருந்தும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இந்த கார்ட்டூன்களிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். அவை நம்மை சிறந்த மனிதர்களாக மாற்றும். நம் குழந்தை பருவத்தின் இந்த ஹீரோக்கள் இன்றும் நம்முடன் இருக்கிறார்கள். அவர்களின் பாடங்கள் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்றன. இந்த ஞானத்தை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது.